யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எடுத்தவர்கள் சேர்ந்து என்னோடு வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுவோம். ஒரு விசை கூட அல்லேலூயா. அல்லேலூயா. தந்த மிகப்பெரிய வாக்குத்தத்தத்திற்காக கடைசியாக சத்தமாய் அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே மொத்தம் 31,102 வசனங்கள் இருக்கிறது. இந்த எல்லா வசனங்களையும் ஒன்று சேர்த்து ஒரு வசனமாய் நீங்க பார்க்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்றால் நாம் இப்போ படிக்க கேட்ட வேத வார்த்தை இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் ஒன்றேதான். அல்லேலூயா. இது ஒரு மிக பெரிய சுவிசேஷத்தின் சுருக்க வசனமாய் சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, வேதாகமத்தின் இதயம் என்று சொல்லுகிற வசனம் தான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே வாழுகிற எத்தனையோ ஜனங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து தேடி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தேவையான பணம் எங்கே, எனக்கு தேவையான வேலை எங்கே, என் குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்கு தேவையான துணை எங்கே, எனக்கு தேவையான சமாதானம் எங்கே, எனக்கு தேவையான சந்தோஷம் எங்கே என்று இன்றைக்கு பலர் பல விதத்திலே தேடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்த உலகம் தேடுகிற ஒரே காரியம், நான் மரித்த பிறகு என்னுடைய நிலைமை என்ன என்பது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுடைய கேள்விக்கு பதில் கொடுக்கிற ஒரே வசனம் தான் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஹல்லேலூயா. நீங்க தயவு செய்து ஆமென் சொல்லணும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. தூக்கத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. ஒருத்தங்க தூங்கினாலும் எனக்கு பிரசங்கம் கொடுக்க முடியாது. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற மிக பெரிய ஒரு காரியம் என்னவென்றால் நித்திய ஜீவன். என்னுடைய வாழ்க்கையின் முடிவுக்கு இல்லது மரணத்துக்கு பிறகு என் வாழ்க்கையின் நிலை என்ன என்று கேள்வி கேட்கிற எல்லாருக்கும் பரலோக தேவன் கொடுக்கிற ஒரே பதில் நித்திய ஜீவன். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஊழியத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்திருக்கிற வாக்குத்தத்தம், நித்திய ஜீவனை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. கர்த்தர் நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவார். நித்திய ஜீவன் என்றால் என்ன? மரணத்துக்கு பிறகு நிரந்தரமாக நித்தியமாக அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழுவதுதான் நித்திய ஜீவன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா சிலர் நினைக்கிறாங்க ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் உள்ள உயிர், அதாவது ஜீவன் போயிட்டுன்னு சொன்னா அவன் மரிச்சிட்டான், அதுதான் ஒருத்தனுடைய உயிர். அதாவது ஒருடைய இருதய துடிப்பு நின்றுட்டுன்னு சொன்னா அதுதான் அவனுடைய உயிர் போகிறதற்கு அடையாளம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது தப்பு இல்லை, அது சரீர மரணம். ஆனால் வேதத்திலே ஆதியாகமத்திலே பிதாவாகிய தேவன் ஆதாமை பார்த்து சொல்லுகிறார், ஆதாமே, நான் விலக்கப்பட்டிருக்கிற இந்த கனியை நீ எடுத்து சாப்பிட்டால் நீ அன்றைக்கே சாகவே சாவாய். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். சாகவே சாவாய் என்று சொல்லி ஆண்டவர் ஆதாமுக்கு நேராக ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஆனால் விலக்கப்பட்ட கனியை ஆதாம் எடுத்து புசித்தும் 930 வருடம் இந்த ஆதாம் உயிரோடு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் சொன்ன வாக்கு பொய்யா? ஆண்டவருடைய வார்த்தை மாறுமா? இல்லவே இல்லை. அங்கு ஒரு மரணம் அந்த இடத்திலே நடந்தது. அதுவரைக்கும் தேவனோடு உறவாடி கொண்டிருந்த அந்த ஆதாம் அன்றையோடு தேவனோடு உறவாட முடியவில்லை. காரணம், அந்த இடத்தில் இருந்த ஒரு மரணம், ஆத்தும மரணம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆத்துமாவை அவன் மரித்துவிட்ட ஒரு சூழ்நிலை ஆதாம் சென்று விட்டார். ஆத்துமா மரணம் நடந்தது தேவஜனமே. அப்போ ஒரு மனிதருக்குள்ளே சரீர மரணமும் உண்டு, ஆத்தும மரணமும் உண்டு. ஹல்லேலூயா. ஆத்தும
ஆத்துமா ஒருவன் உயிரோடு நடமாடி கொண்டிருக்கும் போது தான் கல்யாண வீட்டுக்கு போவான், அவன் போற இடங்களுக்கு எல்லாம் போவான், நல்லா உட உடுப்பான், சிரிப்பான், கழிப்பான், எல்லாம் செய்வான். உயிரோடு சரீரம் நடமாடி கொண்டிருக்கும் போது ஒருவனுடைய ஆத்துமா செத்த நிலைமையில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஹல்லேலூயா. ஆதாம் அதன் பிறகு உயிரோடு வாழ்ந்தான், ஆனால் அவனுடைய ஆத்துமா செத்திருந்தது. கர்த்தர் சொன்ன சாவு அந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்தது. ஆத்தும சாவு. ஹல்லேலூயா. ஆத்துமா மரித்து விட்டது. பாருங்க, ஒருவர் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, பாவம் செய்கிற ஆத்துமா. ஹல்லேலூயா. நீங்க சத்தமா ஆமென் சொல்ல சொல்ல உண்மையிலேயே தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு ஊழியம் செய்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த வசனம் போணும், ஒரு பனியை போல அவங்க சிரசுல இறங்கணும். ஹல்லேலூயா. ஆமென். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது பாருங்க, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா மேன்மையாக ஆசீர்வாதமா நடக்கிறது போல இருக்கிறவங்களுடைய ஆத்துமா, அநேகருக்கு ஆத்துமா செத்து போய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆத்துமா செத்தவன் எப்படி இருப்பான் தெரியுமா? தன்னை உண்டாக்கின, தன்னை சிருஷ்டித்த தேவனோடு ஒரு உறவில்லாத வாழ்க்கை, உறவை இழந்தவனாய் வாழுவான் ஆத்துமா செத்த மனிதன். ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் பாருங்க, அவனுக்கு இந்த உலகத்தில் உள்ள பெரிய பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும். பெரிய பெரிய அதிகாரிகளிடம் ஒரு வார்த்தை சொன்னால் அவங்க அதன்படி கேட்டு கீழ்ப்படுகிற ஒரு அதிகாரம் உள்ளவர்களா இருப்பாங்க. ஆனால் தன்னை சிருஷ்டித்த தேவனோடு உறவாடுகிற உறவை இழந்தவன் தான் ஆத்துமா மரித்தவன், ஆத்துமா செத்து உயிரோடு வாழுகிறவன். ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் பாருங்க, பல உலகத்துல பல காரியங்கள், உலகத்துல பார்க்கிற பல காரியங்கள் மூலமாக தற்காலிகமான சந்தோஷத்தை ஆத்துமா மரித்தவன் பெற்றுக் கொள்ளுவான். அவனுக்குள்ளே ஒரு நிலையான நிரந்தரமான சமாதானம் இருக்கவே செய்யாது. சில காரியங்கள், பீச்சுக்கு போனா கொஞ்ச நேரம் சந்தோஷம், சொந்த பந்தங்களோடு சேர்ந்து கல்யாண வீட்டில் இருந்து இருக்கும்போது ஒரு சந்தோஷம், ஷாப்பிங் பண்ண போகும்போது ஒரு சந்தோஷம். ஆனா அதன் பிறகு அவனுடைய இருதம் வெறுமையாயிருக்கும், ஏதோ பறி கொடுத்தது போல இருக்கும். அவன் ஆத்துமா செத்தவனாயிருப்பான். ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும் அவனுக்கு. பாருங்க, மரண பயம் இருக்கும், வியாதியை குறித்த பயம் இருக்கும், ஆபத்துகள் வந்துடுமோ, விபத்துகள் வந்துடுமோ, இப்படிப்பட்ட பயத்தோட வாழ்வான். எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு வாழுகிறவன் தான் ஆத்துமா மரித்தவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் சரிதான். பாருங்க, இதோடைய மிகப்பெரிய ஒரு பயங்கரம் ஒன்று இருக்கு பாருங்க. ஆத்துமா செத்தவன் நித்திய ஆக்கினைக்குள்ளாக தள்ளப்படுவான். இன்னைக்கு கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும் பிரசங்கம், ஆனாலும் ஆசீர்வாதமாக இருக்கு. ஹல்லேலூயா. கேட்டுட்டே இருங்க. ஹல்லேலூயா. ஆத்துமா செத்து இருக்கிறவனுக்கு இந்த உலகத்தில் மட்டும் நன்மைகள் தடைபடலை, நரக ஆக்கினைக்குள்ளாக தள்ளப்படுவான். அவனுக்கென்று தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற மகிமையான நகரத்தையும் அழிவில்லாத ஆசீர்வாதத்தையும் அவன் இழந்து போகிறான். தேவ ஜனமே, ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு பாருங்க, இழந்து போன ஒரு தேவனிடத்திலிருந்து இழந்த உறவையும் நிலையான சமாதானத்தையும் ஒரு பயமில்லாத நம்பிக்கையும், என்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, என் வாழ்க்கைக்கும் ஒரு நோக்கம் உண்டு என்று வாழுகிற ஒரு வாழ்க்கையும், பரலோக ராஜ்யம் எனக்கு சொந்தம் உண்டு என்கிற நம்பிக்கையோடு ஒரு வாழுகிற வாழ்க்கை தான் நித்திய ஜீவன் என்பது. ஹல்லேலூயா. 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 இன்னைக்கு பரலோக தேவன் நமக்கு தந்திருக்கிற உன்னதமான ஒரு ஆசீர்வாதம் தான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நமக்கு பரிசாக தந்திருக்கிறார். தேவஜனமே, இன்றைக்கு அதை வாங்குறதும் இது வேண்டாம் என்று உதாசீனப்படுத்துவதும் உங்க கையில தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. இயேசு பாருங்க, இந்த உலகத்திலே நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக இந்த உலகத்தில் வந்தவர் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. ஆமா, நித்திய ஜீவனை நமக்கு பரிசாக பிதாவாகிய தேவன் தந்ததற்கு காரணம் இயேசு இந்த உலகத்தில் வந்து தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தது நிமித்தமே. ஹல்லேலூயா. ஆமே. நீங்க இந்த நித்திய ஜீவனை இன்றைக்கு சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். தேவஜனமே, இன்றைக்கு நீங்க வசனத்தை கேட்கிற நீங்கள், உங்கள் ஆத்துமா எந்த சூழ்நிலையில் இருக்கிறது? சமாதானம் இருக்கிறதா? ஒரு விதமான பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லது நாளைய தினத்தை குறித்த ஒரு கலக்கத்தோடு
நம்பிக்கையோடு எப்போ வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? பரலோக ராஜ்யத்தை குறித்து நிச்சயம் உங்களுக்குள் இருக்குதா? இல்லை என்றால் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தருகிறார், நித்திய ஜீவனை உனக்கு நான் வாக்களிக்கிறேன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது உங்க கையில தான் இருக்குது. நீங்க வாஞ்சிக்கணும், இந்த நித்திய ஜீவன் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நிரந்தரமான வாழ்க்கை, அழிவில்லாத ஒரு வாழ்க்கை, அது நான் இன்றைக்கு சொந்தப்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் இந்த உலகத்திற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தன் கரத்திலே சுதந்திரித்துக் கொண்டு அவன் வாழ்ந்தாலும் நித்திய வாழ்க்கை அவன் இழந்து விட்டால் அவன் வாழ்ந்ததுக்குரிய என்ன லாபம் இருக்கிறது? எதை அவன் இந்த உலகத்திலே வாழும்போது அவன் ஆதாயப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுதுக்கு பாருங்க, ஆத்துமாவை கொல்ல வல்லவராய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன் சரீரத்தை அழிக்க வாரவங்களை குறித்து நீ பயப்படாத, ஆனா நீ ஒரு காரியத்துக்கு பயப்படணும். உன் ஆத்துமாவை நரகத்துக்கு நேராக தள்ள வல்லமை உள்ளவருக்கு மட்டும் நீ பயப்படு. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை உனக்கென்று வாக்களித்திருக்கிற தேவனுக்கு நீ பயந்து வாழு. ஹல்லேலூயா. ஆமென். ஆப்பிரிக்கா தேசத்திலே பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கென்று மகிமையாக ஊழியம் செய்த ஒரு தேவ மனிதன். ஹல்லேலூயா. ஆமாம், டேவிட் லிவிங்ஸ்டன். அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய மரண நேரத்திலே லண்டன்ல மிகப்பெரிய அடக்க ஆராதனை அவருக்கு நடந்தது. ஒரு மிகப்பெரிய தேவ மனிதனை இழந்து விட்டோமே என்கிற வேதனையோடு பல விசுவாசிகள் அவருடைய அடக்க ஆராதனைக்கு கலந்து கொண்டார்கள். எல்லாரும் வேதனையோடு கண்ணீரோடு தான் அந்த அடக்க ஆராதனையில் கலந்து கொண்டார்கள். ஆனால் எல்லாருடைய கண்களும் ஒரு மனிதனை மட்டும் விசேஷித்த விதமாய் பார்த்தது. காரணம் என்னவென்றால் அந்த மனிதன் மட்டும் அவருடைய மரணத்தை நினைத்து தேம்பி 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 அழுகிறான். அழுது கொண்டிருக்கும் போதே ஒரு சில வார்த்தைகளை அவன் பேசி கொண்டிருப்பது அங்கு கூடியிருந்த எல்லா ஜனங்களும் கவனித்து கேட்கிறார்கள். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? லிவிங்ஸ்டன், நான் உன் கூட சேர்ந்து படித்தேன், ஆனா படிப்பு முடிந்ததும் நீ பைபிளை தூக்கிட்டு ஜனங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொல்லி கொடுக்க போறேன், ஊழியம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போகும்போது நான் உன்னை பார்த்து பரியாசம் பண்ணேன், பைத்தியக்காரன், வாழ தெரியாதவன், பைபிளை தூக்கிட்டு போறானா, பைபிள் இவனுக்கு வாழ்க்கை கொடுக்குமான்னு சொல்லி உன்னை நான் பரியாசம் பண்ணினேன். ஆனா நான் என் வாழ்க்கையில உள்ள இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆடம்பரங்களையும் எல்லா விதமான ஆசைகளையும் நான் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு உலகத்துக்கு நேராக நான் போனேன். எல்லாம் குடிக்கிறது, வெறிக்கிறது, இன்னும் தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் செஞ்சு என் வாழ்க்கை முழுவதையும் நான் அழிச்சிட்டேன். ஆனால் நீ உன் வாழ்க்கை முழுவதையும் ஜனங்களுக்காக தியாகமாக ஒப்பு கொடுத்து நீ கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சு நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு இப்போ பரலோக ராஜ்யத்துக்கு நீ போயிட்ட. ஐயோ, என் நிலைமை என்னாகும், நான் நாளைக்கு எங்க போவேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் அந்த இடத்துல கதறி கதறி அழுதாராம். ஹல்லேலூயா. ஆமென். நம் தேவஜனமே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும், ஹல்லேலூயா, இந்த உலகத்துல நிரந்தரமா நம்ம வாழ போறதில்ல. ஒரு நாள் நாம் இந்த உலகத்தை விட்டு எடுத்து மாற்றப்பட போகிறோம். நமக்கு மரணம் வருகிறது நிச்சயம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்க மாட்டார், மகளே, நீ இந்த உலகத்திலே எவ்வளவு சம்பாதிச்ச, எத்தனை வீடு கட்டின, எத்தனை சொத்து சோகம் நீ சம்பாதிச்ச, எத்தனை கார் வாங்கின ஆண்டவர் கேட்க மாட்டாரு. நீ இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களிலே நீ நித்திய ஜீவனுக்கு உரிய ஒரு வாக்கு தத்துவத்துக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரமாய் பெற்றுக்கொண்டாயா? உன் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டதா? கொடுத்த தருணங்களே எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டியே, எத்தனையோ விதமான செய்தியை உனக்கு நேராக நான் அனுப்பி தந்தனே, அன்றைக்கு நீ மனம் திரும்பி உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாயா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்பார். தேவ ஜனமே, ஹல்லேலூயா. ஆமே. இந்த நேரத்திலும் நீங்களும் நானும் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், ஒரே தீர்மானம், இப்பொழுதே நித்திய ஜீவனை நாம் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். இயேசு ஒருவர்தான் என் இரட்சகர் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்பொழுதே நீங்க அந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டும். சிலர் சொல்லுவாங்க பாருங்க, நாளைக்கு பார்த்துடலாம். ஹல்லேலூயா.
இன்னும் 1 மாசம் போட்டுன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, இந்த பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு நேராக ஒரு வார்த்தை வெளிப்படுகிறது. தேவ ஜனமே, ஒரு மனுஷ சத்தத்தை நீங்க கேட்கல. நாளைக்கு உங்களுக்கு உறுதி இல்லை, நாளைக்கு உங்களுக்கு ஒரு நிச்சயம் இல்லை. இன்றைக்கே ரட்சணினால், இன்றைக்கே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கே நீ மனம் திரும்ப வேண்டினால் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள். அப்பொழுது உனக்கு நித்திய ஜீவனை பிதாவாகிய தேவன் வாக்களித்திருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. இந்த யோவான் 3:16 ஒரு சாதாரண வசனம் இல்ல தேவ ஜனமே. என் தேவாதி தேவனுடைய இதய துடிப்பு தான் இந்த யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் நம்புகிற மதங்களோ இல்ல நீங்கள் செய்த நன்மைகளோ தான தர்மங்களோ உங்களை ரட்சிக்காது. இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால் மட்டும்தான். கரங்களை தட்டி உங்களுக்கு நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனை நீங்க காசு கொடுத்து வாங்க வேண்டாம். இலவசமாய் கிருபையாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவன் உங்களுக்கு வாக்களித்து. சொல்லுங்க, கையை தட்டி 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 ஆமென். ஓ, பரலோக ராஜ்யத்திலே இன்றைக்கு ஜீவ புஸ்தகத்திலே ஆமென் என்று சொல்லுகிறவர்களுடைய பெயர் எழுதப்படட்டும். ஓ, உன்னதத்தில் இந்த ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொருவரும் ஒரு பனியை போல இறங்கி வரட்டும். தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, ஆரோனின் தலையிலே ஊற்றப்பட்ட அபிஷேக தைலத்தை போல ஆண்டவருடைய வசனம் பலிபீடத்திலிருந்து பிரசங்கிக்கும் போது கேட்கிற ஒவ்வொருவரும் மேலும் இறங்கிக் கொண்டே. ஓ ஹல்லேலூயா. உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய ஒரே விருப்பம், நீ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் சிந்தின அந்த விலையேற பெற்ற ரத்தம் வீணாகி சென்று விடக்கூடாது. நீ அதனுள்ள மேன்மையை சொந்தப்படுத்தணும். நீ அழிந்து போக கூடாது. ஹல்லேலூயா. தேவஜனமே, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்து விட்டார். இந்த பகல் வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் கேட்கிற ஒன்றே ஒன்று, மகளே மகனே, உன் இருதயத்தை எனக்கு கொடுத்துடு. எத்தனை பேர் என் வாழ்வின் நோக்கமெல்லாம் உமக்காக தான்ப்பா, இயேசுக்காக தான். ஒப்பு கொடுப்பீங்களா? இன்னைக்கு ஆராதனையே கர்த்தர், நான் திட்டம் போட்டு பிளான் பண்ணிட்டு வரல தேவஜனமே. ஆராதனை நேரத்திலே கர்த்தர் சொன்னார், என் வாழ்க்கையை ஆண்டவருக்குன்னு இன்றைக்கு ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவருடைய தீர்மானத்தை நான் கனம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன், ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நித்திய இழப்பு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சிலுவை பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுடைய கோபத்தின் அடையாளம் அல்ல தேவஜனமே. உங்க மேலே என் மேலேயும் என் தேவாதி தேவன் வைத்த அநாதி ஸ்நேகத்தின் அடையாளம் தான் சிலுவையில் இயேசு அந்த பாடுபட்டது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தேவஜனமே, இப்ப நித்தியம் என்பது பிதாவாகிய தேவனால் வாக்களித்திருக்கிற அந்த நித்தியம் என்பது மரணத்துக்கு பிறகு நம்ம சுதந்திரிக்கிற பரலோக வாழ்க்கை மட்டுமல்ல, இந்த பூமியிலே நாம் இப்போ இந்த நொடியிலே பெற்றுக்கொள்கிற மனிதர்களால், பணத்தால, எந்த சொந்த பந்தத்தாலும் தர முடியாத மிக பெரிய ஆசீர்வாதம். உலகம் கொடுக்காத, உலகம் எடுக்காத ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு நம்பிக்கை. என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு நோக்கம் உண்டு, என் வாழ்க்கை மூலமா இயேசு மகிமைப்படுவார் என்ற நிச்சயத்தை. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு அழைக்கிறார் தேவஜனமே. ஆண்டவர் உங்களை பார்த்தாலே, வருவாயா என் மகளே, இதயத்திலே இடம். சொல்லுங்க சொல்லுங்க சத்தமா, வரு ஓம் இதயத்திலே இடம் தரு. நீங்க சொல்லுங்க, வருவேன் சொல்லுங்க. வருவேன் அப்பா, நான் என் தேவா இதயத்திலே இடம் தருகின்றே. சொல்லுங்க, வரு என் தேவா இதயத்திலே இடம் தரு. சொல்லுங்க. சிலர் பின்னால இருக்கிறவங்கள சொல்லல தேவஜனமே, ஆண்டவர் உங்களை பார்க்கிறாரு. நான் அவர் தருகிற வார்த்தையை தான் பிரசங்கிக்கிறேன். விடுதலை உங்களுக்கு தான்.
ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை உங்க வாழ்க்கையை மட்டும் ஒப்பு கொடுத்தா போதும், அவர் காத்திடுவாரு. ஒப்பு கொடுக்கிறேன் மட்டும் இருதயத்துல சொல்லி சொல்லி ஆமென். கடைசியாக உனக்காக தானா உனக்காக தானா ஆமென் ஆமென். உனக்காக சிலுவை நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன். வருவாயா என் மகளே, இதயத்திலே ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்பா என் இருதயத்தில் நான் உங்களுக்கு ஒரு இடத்த தரேன்ப்பா. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு முக்கில் ஏதோ ஒரு மூலையில் இயேசுக்கு ஒரு இடம் கொடுக்குற அனுபவம் வேண்டாம் தேவஜனமே. என் வாழ்க்கையில் முதல் இடம் என் இயேசுக்கு தான். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது, அந்த தெய்வத்தை போல தான் இயேசு நீங்கள் நினைக்காதுங்க. இயேசு ஒருவர் மட்டும்தான் தெய்வம் என்று நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு நீங்க இரட்சகராகவும் அவர் மட்டும்தான் உங்களுக்கு தெய்வமாகவும் நீங்க மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் தேவனே. ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளும் நிச்சயமாக உங்களுக்கு அவர் நித்திய ஜீவனை வாக்களிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவதாக பாருங்க, இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிப்பது நித்திய ஜீவன். யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும் இல்லையா? அப்ப விசுவாசிக்கணும். சும்மா விசுவாசிங்கன்னு சொன்னா உங்களுக்கு விசுவாசம் வருமா? இல்லையா? சும்மா நம்ம போறவங்கள்ட்ட எல்லாம் போய் நீங்க பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆனால் நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கன்னு சொன்னா விசுவாசிப்பாங்களா? இல்லையா? விசுவாசிக்க முடியாது. ஏன் முடியாது? அவரை குறித்து அவங்களுக்கு தெரியாது. அப்ப அவர் அறிஞ்சாதான் அவரை விசுவாசிக்க முடியும். அவர் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சாதான் ஆமா எந்த சூழ்நிலையிலும் அவருக்காக நம்ம நிற்க முடியும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உங்க நோயை உங்க சரீரத்தில் இருக்கிற சூழ்நிலைய அந்த டாக்டரால சரி பண்ண முடியுமான்னு முதல் நீங்க அந்த டாக்டரை குறித்து அறிஞ்சுக்கிட்டு தான் அந்த டாக்டரை நம்பி அவருக்கு ஆஸ்பத்திரிக்கு போவீங்க. அப்படிதானே? நீங்களும் அப்படிதான், நானும் அப்படிதான். ஹல்லேலூயா. அப்போ ஒருத்தரை நம்ம நம்பணும்னு சொன்னா அவரை குறித்து சரியா அறிஞ்சிடணும். சரியா அறிஞ்சாதான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நம்ம முதலாவது படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17:3 இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி விசுவாசிக்க முடியும்? ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அடுத்தது நித்தியம் அவரை குறித்து நம்ம அறியும் போது நமக்கு என்ன உண்டு? ஆமென். நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவர் ஒரு நாள் ரட்சிச்சாரு, அபிஷேகத்தை பெற்றுட்டோம், அதோட நான் நித்திய ஜீவனுக்கு போயிருவேன் நினைக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் அவரை அறிகிற அறிவிலே நம்ம வளர வேண்டும். ஹல்லேலூயா. அவர் யார்? அவர் ஏன் உலகத்திற்கு வந்தார்? உலகத்திற்கு வந்து அவர் என்ன செஞ்சாரு? அவர் இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்காரு? அவர் வந்ததனால் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கிடைத்தது என்பதை குறித்து நாம் சரியாய் அறிந்தால் மட்டும்தான் நமக்கு நித்திய ஜீவன் பங்குண்டு.
ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எப்படி அறிய முடியும்? கரங்களிலே கர்த்தர் தந்திருக்கிற இந்த வேதாகமத்தின் மூலமாக நாம் அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் பாருங்க, என் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் சம்பாதித்த படிப்பு, மேன்மை, புகழ், என்னுடைய ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாவற்றையும் குப்பையா நினைக்கிறேன். எனக்கு அதெல்லாம் பெருசே இல்லை. அது எனக்கு சொல்லி மேன்மை பாராட்டுகிற காரியமே இல்லை. ஒன்னே ஒன்று, கர்த்தரை அறிகிற அறிவு மட்டும்தான் என் வாழ்க்கையின் மேன்மை. ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்ற, சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். நானோ என் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். ஏன் சொல்ல முடியும் என்றால், அவருடைய சிலுவையும் அவரை குறித்து அந்த பவுல் அதிகமாய் அறிந்து இருந்தது நிமித்தம். அவரை அறிந்தவர்கள் உலகத்திற்குரிய மேன்மையை பெருசா பார்க்கவே மாட்டாங்க. அவரை அறிந்தவர்கள் நிச்சயமாய் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். தேவஜனமே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடம் என்னிடம் எதிர்பார்க்கிற ஒன்று தெரியுமா? உன்னை சிருஷ்டித்த அகிலத்தை உண்டாக்கின தேவனை குறித்த அறிவு உனக்கு வேணும். நீ தேவனை குறித்து அறிஞ்சிடணும். ரட்சிக்கப்பட்ட நாள்ல நீ என் தேவனை அறிஞ்ச விதத்தோட இருக்க கூடாது. இன்னைக்கு 10 வருஷம் 15 வருஷம் நம்ம ஆராதிக்க வருகிறோம், விசுவாசியா இருக்கிறோம், அன்னைக்குள்ள அறிவோட இன்னும் இருக்க கூடாது. ஆண்டவர் விரும்புகிறார், என் ஜனம் என்னை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவர்களுக்கு நித்திய ஜீவனுக்கு பங்காளியாய் அவர்களை மாற்றுகிற ஒரு ஆசீர்வாதமான காரியம். ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கணும் தேவ ஜனமே. அது மட்டுமல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவரை குறித்து அநேக காரியங்களை கற்று தருவார். ஜெபத்திலே, தனி ஜெபத்திலே ஆண்டவரோடு நாம் உறவாடும் போது அவரை குறித்து அநேக அனுபவங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்று தருவார். அது மட்டுமல்லாமல் சபை கூடும்போது பிரசங்கங்களின் மூலமாக உங்களை உண்டாக்கின தேவன் யார் என்பதை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கற்று தருவார். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா பிறந்து ஒரு 4ஆம் கிளாஸ் 4 வயசு 5 வயசுல ஆகுறது வரைக்கும் அந்த பிள்ளைக்கு அம்மா அம்மா நான் அழுதா சாப்பாடு தரும், அம்மா நான் அழுதா நாங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னால் கூட்டிகிட்டு போவோம், அதை வாங்கித்தானா வாங்கி தரோம். இதுதான் அம்மா குழந்தை தான் தாயை அரைஞ்சிட்ட விதம். ஆனால் இதே பிள்ளை ஒரு கல்யாணம் எல்லாம் கழிஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு அந்த அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு உள்ளது சரியாக புரிஞ்சிருக்கும். தேவைக்கு குழந்தையா இருக்கும்போது தேவைக்கு அம்மாவை கூப்பிட்ட பிள்ளை அதுக்கு பிறகு என் அம்மா என்னை வளர்க்குறதுக்கு எவ்வளவு தியாகம் பண்ணாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ பிரயாசப்பட்டாங்க, எவ்வளவு என் மேல அன்பு வச்சாங்கன்னு உள்ளத அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு புரியும். பிள்ளை அம்மையை குறித்து ரொம்ப அறிஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. ஆமா, அதே போல ஆண்டவராகிய தேவன் உங்களிடம் என்னிடம் எதிர்பார்க்கிறது, மக்களே, நீ நேற்றைக்கு வந்தவா இல்ல, நீ பல வருஷமா நீ என்ன பற்றி என் கூட இருக்கிற, நீ இன்னும் அதிகமாய் அந்த பக்தன் சொல்லுகிறான், இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. அறியதான் கிட்டி சேர முடியும். ஹல்லேலூயா. ஆமென். பால் குடிக்கிற பிள்ளையாட்டு இருக்கக்கூடாது தேவ ஜனமே, இறைச்சி சாப்பிட்றவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. சொல்ற விதம் புரியுதா? என்னைக்கும் பால் ஃபீடிங் பாட்டிலே கேட்டா, அம்மா ஃபீடிங் பாட்டில் தாங்கன்னு கேட்டா நமக்கே எரிச்சல் வேற. இதுக்கு எத்தனை நாள் தான் ஃபீடிங் பாட்டில் கழுவுறது, பாலை ஊத்துறது, அது பிடிச்சி வாயில போட்டு அமுக்கி இருக்குது. என்னைக்கு இது வளரும்? பிளேட்ல சாப்பாடை போட்டு கொடுத்தா என்னைக்கு வாரி சாப்பிட நமக்கே எரிச்சல் வரும்போது ஆண்டவர் நம்மகிட்ட எதிர சும்மா பாலையே குடிச்சிட்டு இருக்காத, சாப்பிடு. காய்கறி சாப்பிட வேண்டிய நேரத்தில் காய்கறியை சாப்பிடு, இறைச்சி சாப்பிட வேண்டிய நேரத்தில் இறைச்சி சாப்பிடு. ஆமா, சிக்கன் தந்தூரி சாப்பிட வேண்டிய நேரத்தில் சிக்கன் தந்தூரி சாப்பிடு. அன்னைக்கும் பால் வேணும்னு கேட்காத, வளரு. அதுதான் உனக்கு வாழ வைக்கும். என்ன தேவஜனமே, இன்னைக்கு நம்ம பாருங்க, சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டில் ஒருத்தங்க வந்துட்டா, ஐயோ எதுக்கு வந்தாங்கன்னு கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். எப்படியும் அரைஞ்சிருவாங்க. அல்லது அடுத்த வீட்டில் உள்ளவங்க கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டாங்கன்னா அவங்க வாரது வரைக்கும் நீ எங்கே போனேன்னு கேட்டு அறியாமல் அவங்களுக்கு உயிர் இருக்காது. அடுத்த வீட்டில் ஒரு வேனோ ஒரு பெரிய காரோ வந்துட்டுனா, ஆமாம், நம்ம உண்மையிலேயே எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு போயிருந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது வரைக்கும் சும்மா இருக்க மாட்டோம். அப்படிதானே? ஹல்லேலூயா. அப்படிதானே? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தான் நம்ம இருதயம் சாந்தி அடையும். பாருங்க, சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எழும்புனதும் நியூஸ் பேப்பர் படிக்காமல் அவங்க
வாழ்ந்துடவே மாட்டாங்க. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, சிலர் பாருங்க காலையில் எழுந்து 5 மணிக்கு டீ கடையில் போய் உலக நடப்பு, ஊர் நடப்பு, நேற்று சாயங்காலம் அங்கே சேனமலையில் என்ன நடந்து, சொம்பாவளையில் என்ன நடந்து, திங்கள் சந்தையில் நடந்துன்னு அங்கே டீ கடையில் கூடுறவங்கள்ட்ட கேட்டு விசாரிச்சுட்டு வீட்டில் வந்த பிறந்தான் அவர் நிம்மதியாக கொஞ்ச நேரம் இருப்பார். அல்லேலூயா. ஆமாம், இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு காரியத்தை பார்த்தாதான் அறிஞ்சாதான் அன்னைக்குள்ள நாள் போவோம். சிலருக்கு காலையில் எழும்புனா மொபைல் ஒரு 20 நிமிஷம் மொபைல், வாட்ஸ்அப்ல யார் மெசேஜ் போட்டா, ஸ்டேட்டஸ் யார் போட்டா, யூடியூப்ல என்னன்னு அப்பா நிறைஞ்சவர் தான் கிச்சன் பக்கமே வருவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கெல்லாம் நீ இவ்வளவு பிரயாசப்படுற, இல்ல இதுக்கெல்லாம் இவ்வளவு வாஞ்சப்படுற, நீ ஒன்ன சிருஷ்டித்த ஆண்டவரை குறித்து அறியறதுக்கு இவ்வளவு வாஞ்ச இருக்கா, இவ்வளவு விருப்பம் இருக்கா மக்களே? அல்லேலூயா. ஆமே. நாம இன்னையிலிருந்து இந்த ஒரு கிருபை, இந்த ஒரு எண்ணம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வரட்டும். தேவஜனமே, என்ன உண்டாக்கின, என்ன ரட்சித்த, என்ன அபிஷேகித்த ஆண்டவரை குறித்து நான் ஒவ்வொரு நாளும் அறியணும். இன்னும் அறியணும். நேற்று அறிஞ்சது மாதிரி இல்லை, இன்னைக்கு நான் வேணும், இன்னும் அவர் எப்படிப்பட்டவர்னு அறியணும். அல்லேலூயா. அவருடைய சிலுவையின் மூலமாக எனக்கு என்ன மீட்பு இருக்கு, பரலோகத்தில் எனக்குன்னு என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்க, அறியணும் அறியணும் அறியணும். அல்லேலூயா. தாகம் உள்ளவன் வந்தா தண்ணீரை ஊற்றுவாரு, வறண்ட நிலத்துல தான் ஆறுகள் ஓடும். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவரை குறித்த அறிவிலே ஒரு தாகம் வரட்டும். தேவஜனமே, உங்களுக்கும் வரட்டும், எனக்கும் வரட்டும். இதுதான் மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவரை குறித்து ஒரு சந்தேகம் வந்தா மற்றவங்கள்ட்ட போய் கேட்க கூடாது. உங்களுக்கு அவரை குறித்து அறிஞ்சிருந்தா நீங்க உங்களுக்குள்ள தெளிவுபட முடியும். அல்லேலூயா. பாருங்க, 40 வருஷம் எல்லாம் கல்யாணம் எல்லாம் கழிஞ்சு 40 வருஷம் ஆன ஒரு தம்பதி, கணவன் மனைவி பாருங்க. கல்யாணம் கழிஞ்ச புதுசுல கணவனாரை புரிஞ்சுடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கணவனாருக்கு மனைவியை புரிஞ்சுடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா பாருங்க, 40 வருஷம் எல்லாம் கழிஞ்சா கணவனாருக்கு தெரியும் என் மனைவிக்கு என்ன பிடிக்கும், மனைவிக்கு தெரியும் இந்த நேரத்துல இது செஞ்சா என் கணவனாருக்கு பிடிக்கும், இது செஞ்சா பிடிக்காதுன்னு சரியா தன்னுடைய கணவனார இல்லது மனைவி அவங்க புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதே போல வளர 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 என் ஆண்டவருக்கு என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, என் ஆண்டவர் என்கிட்ட எதை விரும்புறாரு, என் ஆண்டவர் நான் எப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கிறார் என்பதை நம்ம ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவின் மூலமாக தான் கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமென். தேவஜனமே, ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு இன்றைக்கு தரட்டும். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானி, இந்த நாசா அந்த அணுக்களை எல்லாம் குறித்து ஆராய்ச்சி பண்ணுகிற ஒரு பெரிய விஞ்ஞானி பாருங்க, அவர் பேர் புஷ்பராஜ் என்கிற ஒரு மனிதர், டாக்டர் புஷ்பராஜ். அவர் நாசாவில் வேலை பார்த்த ஒரு மிகப்பெரிய அணுசக்தி விஞ்ஞானி என்று சொல்கிறாங்க. அணுசக்தி விஞ்ஞானி, மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தார். அவர் எப்படி அறிஞ்சிருந்தார்னா, அவர் ஒரு நல்ல மனுஷன், அவர் ஒரு புனிதர், அவர் இந்த ஜனங்களுக்கு அற்புதங்களை எல்லாம் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரணமாக அவரை அறிஞ்சிருந்தார். ஏன்னா விஞ்ஞானிகள் எல்லாம் பொறுத்தளவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சீக்கிரம் நீங்கள் இந்த வேதாகமத்தையோ தெய்வ பக்தியோ அவங்கள்ட்ட திணிக்க முடியாது. அவங்க எல்லாவற்றையும் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் தான் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. சயின்ஸ் அதில் செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதனால இவருக்கு இயேசு கிறிஸ்து தெரியும், அவர் ஒரு நல்ல மனிதர்னு தெரியும். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து தான் மேசியா, ரட்சகர் அப்படின்னு உள்ள ஒரு நம்பிக்கை இல்லாதவர். அவர் நல்ல ஒரு புனிதர், நல்ல ஒரு தீர்க்கதரிசி, இப்படி இருந்தார் பாருங்க. நாட்கள் சென்றது, இந்த விஞ்ஞானியுடைய 2 கிட்னியும் முழுசாக பாதிக்கப்பட்டு விட்டது. மருத்துவமனையில் எல்லா மருத்துவர்களும் அவரை பரிசோதித்து பார்த்துட்டு சொன்னாங்க, இல்லையா எங்களால் இனி முடியாதுன்னு கைவிட்டு. இப்ப இவருக்கு தெரியும், இனி இந்த உலகத்துல எந்த ஒரு விஞ்ஞானத்தினாலும் கண்டுபிடிப்பினாலும் இனி என்ன காப்பாற்ற முடியாது, எனக்கு மரணம் நெருங்கி விட்டது, இந்த ஒரு எண்ணத்தில் இருந்தார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐசியூல மரண பயத்தில் இருக்கும்போது இப்போ அவர் சயின்ஸோடு ஒப்பிட்டு பார்க்குற ஒப்பிடுதல் எல்லாம் விட்டுட்டு மரண பயத்தில் இருக்கிற ஒரு சாதாரண மனுஷரை போல எல்லாரும் இயேசு விடுதலை தருவாருன்னு சொல்கிறாங்க, இயேசு அற்புதம் செய்வார், உண்மையான தெய்வம் இயேசு தான் சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் அந்த இயேசு இப்போ என் அருகாமையில் எனக்கு ஒரு விடுதலையை தரட்டும்னு சொல்லி ரொம்ப தேம்பி அழுது ஜெபிச்சாராம் பாருங்க. அந்த ஒரு செகண்ட்ல வேதம் சொல்லுது, சங்கீதம் 145:18, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அந்த மனுஷன் ஐசியூல இருந்து இனி இந்த உலகத்தில் இருக்கிற எந்த
சக்தியாலும் அறிவாலும் என்ன விடுதலையாக்க முடியாது. தெய்வம் ஒருத்தரால் தான் விடுதலையாக்க முடியும் சொல்லி இயேசுவை நோக்கி பார்த்தாரு. ஆண்டவர் உண்மையாக கூப்பிட்டாரு. ஆண்டவர் அந்த செகண்டே அந்த ஐசியூல இறங்கி வந்தாரு பாருங்க. ஹல்லேலூயா. இறங்கி பயங்கர மகிமையான பிரகாசத்தோடு அந்த இடத்துல இறங்கி வந்து அந்த மகனுடைய சரீரத்தை தொட்டாராம். ஹல்லேலூயா. அவன் புரிந்து கொண்டார், உண்மையான தேவன் ஜீசஸ் ஒருவர் மட்டும்தான் என்று. மறுநாள் மருத்துவமனையில் இவருடைய கிட்னியை செக் பண்ணி பார்த்தாங்களாம். மருத்துவர்களுக்கு பயங்கர ஆச்சரியமா, விஞ்ஞானத்தினாலே மருத்துவ கண்டுபிடிப்புகளுக்கு சவால் விடுகிற அளவிலே மிக பெரிய ஒரு அற்புதம் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்று அவர்களே அறிக்கை கொடுத்தார்களாம். விடுதலை பெற்றுட்டார் பாருங்க. இனி என்னுடைய ஆராய்ச்சியை நான் பார்க்க போவேன்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் போகல. அன்றைக்கு வேதத்தை தூக்குனாரு. என் ஜீவனை எனக்கு தந்தார் என்றால் அவருக்காக என் வாழ்நாள் முழுவதும் இனி நான் வாழுவேன் என்று ஒப்பு கொடுத்து அந்த மனிதன் அநேகருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற மிக பெரிய ஒரு சுவிசேஷகனாய் மாறினார். ஹல்லேலூயா. நீங்க போய் கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தா டாக்டர் புஷ்பராஜ் அப்படின்னு பார்த்தா அவருடைய சாட்சியை நீங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மை. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே சீசர்களிடம் கேட்கிறார், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று. சீசர்கள் உடனே சொன்னார்கள், ஜனங்கள் எல்லாம் உம்மை ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள், ஒரு எரேமியா என்று சொல்லுகிறார்கள், ஒரு யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள், அது மட்டுமல்ல எலியா என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார்கள். உடனே ஆண்டவர் சொன்னார், ஜனங்கள் சொல்வது இருக்கட்டும், என்னோடு இருக்கிற நீங்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கும்போது பேதுரு சொன்னார், ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நீர் ஒருவரே என்று பேதுரு சொன்னான். ஹல்லேலூயா. தூரத்திலிருந்து பார்த்தவர்கள், அவர் மூலமாக அற்புதங்களை அடையாளங்களை பெற்றவர்கள், இயேசு மூலமாக வனாந்தரத்திலே 5 அப்போ 2 மீனும் பல ஆயிரம் ஜனங்களுக்கு போஷிக்கப்பட்டது என்று அறிந்து கொண்டவர்கள் கண்டு கொண்டது சாதாரண ஒரு தீர்க்கதரிசியாய், அவரை அவர்கள் மேசியாய் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவரோடு நடந்தவர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும், அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அவர் ஒருவரே இரட்சகர், அவர் ஒருவரே சர்வ உலகத்தையும் மீட்கிற மீட்பர், அவர் ஒருவரே ஆண்டவர், அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை என்பது அவரோடு நெருங்கிய உறவிலே வாழ்கிற ஒருவரால் மட்டும்தான் சொல்ல முடியும். அதுதான் நமக்கு நித்திய ஜீவன். தேவ ஜனமே, ஹல்லேலூயா. வெறுமனே ஒரு ஆராதனைக்கு வரும்போது மட்டும் ஆண்டவரோடு நெருங்கின அனுபவம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நெருங்குங்க. பல காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கற்றுத் தருவார். 3.5 வருடம் சீசர்கள் ஆண்டவரோடு இருந்தது நிமித்தம் கண்டு கொண்டது அவர்தான் மேசியா. தூரத்திலிருந்து அறிந்து கொண்டவர்கள், சரியாய் அவரை புரிந்து கொள்ளாதவர்கள் சொன்னது அவர் தீர்க்கதரிசி, அவர் எரேமியா, இதுக்கு முன்ன வந்த ஏதோ ஒரு மனிதரை போல. ஹல்லேலூயா. ஆமே, அவரை அறிகிற அறிவு தான் நம்மளை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? நம்மளால் முடியாது. நீங்கள் ஆசைப்பட்டா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பலத்தை தருவார். ஹல்லேலூயா. இன்னும் அறியணும்ப்பா, தனிப்பட்ட அளவில் நான் உங்களை இன்னும் புரிந்து கொள்ளணும். நீங்கள் எப்படிப்பட்டவங்க, என் வாழ்க்கையில் இந்த சோதனை வரும்போது, இந்த பிரச்சனை வரும்போது நிச்சயமாக இந்த முடிவு நல்லதாக இதுதான் இருக்குன்னு உள்ள நம்பிக்கை எப்போ நம்ம இருதயத்தில் வரும் தெரியுமா? அவரை சரியாக புரிந்து கொண்டவங்க மட்டும்தான். ஹல்லேலூயா. நம்ம விசுவாச படகு மூழ்கி விடாமல் கடைசி வரைக்கும் நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தப்படணும்னா அவரை குறித்த அறிவில் நம்ம ஒவ்வொரு நாளும் வளரணும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபிப்பீங்களா? நீங்கள் ஒன்று கேட்கணும், ஏசப்பா இன்னும் நான் அறியணும்ப்பா, இந்த வேத வார்த்தையின்படி நீங்கள் சொல்லப்பட்ட அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இயேசு ஒருவர் தான் நித்திய ஜீவனை மனுக்குலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு வந்த தெய்வம். பல தெய்வங்கள் இந்த உலகத்தில் இருக்கலாம். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஒரே சிந்தனை, இயேசு மட்டும்தான் தெய்வம், இயேசு மட்டும்தான் எனக்கு இரட்சகர், இயேசு மட்டும்தான் என்னை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தும். அவர் சொல்கிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இயேசு ஒருவர் தான். அவரால் அன்றி வேறு ஒருவராலும் பிதாவாகிய தேவனிடத்திற்கு போக முடியாது. தேவ ஜனமே, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவர் அழைக்கிறார். கடந்த கால வாழ்க்கைகளை நம்ம காட்டி நம்மளை குற்றப்படுத்துவதற்கோ நியாயம் தீர்ப்பதற்கோ கர்த்தர் நம்மை அழைக்கல. நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தரும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறவர் யார் தெரியுமா?
நாளைக்கு நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் நின்று நியாயம் விசாரிக்கிறவர் தான் இன்றைக்கு இரட்சகராய் அழைக்கிறார். இரட்சகராய் அழைக்கிறார். ஒரே ஒரு விசை, கடைசியில் இருக்கிறவங்க வரைக்கும் ஒருவரும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல. அவர் சிந்தின ரத்தம் வீணாய் போய்விடக்கூடாது என்று அவர் விரும்புகிறார். அழைப்பு அநேகர் இருக்கு தேவஜனமே, தெரிந்தெடுப்பு ஒரு சிலருக்கு மட்டும்தான். உங்களை நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவங்க, விசேஷித்த விதமாய் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவங்க, பரலோகத்தால் தெரிந்தெடுக்கப்பட்டவங்க. எதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டோம்? நித்திய ஜீவனே. நீங்கள் எந்த மதமாக இருக்கட்டும், எந்த வழிபாடாக இருக்கட்டும், இன்னை கேட்ட வார்த்தையின்படி நீங்கள் உங்களை அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நம்ம ஞானஸ்தான சத்தியத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். தேவஜனமே, நாளைக்கு போட்டோம். நீங்கள் வேதத்தை வாசிங்க, வேதத்தை நீங்கள் வாசிங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஒன்று மட்டும் ஆவியானவர் என்ன சொல்லும்படியா நான் உணர்த்துறாரு, நீங்கள் வேதத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. நானும் பிரதரும் பாருங்க, ஆண்டவற்ற வந்த தொடக்கத்தில் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுப்பதற்காக பலர் எங்களிடம் வந்து சொன்னார்கள். நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற இருதயமே இல்லாதவர்களாக இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு ஒரே ஞானஸ்தானம், நாங்கள் பாரம்பரிய சபையில் பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் தான் என்று நாங்கள் உறுதியாக இருந்தோம். பாருங்க, அதன் பிறகு நான் வேதத்தை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியான வேதத்தில் உள்ள அறிவை எனக்கு காண்பித்து தந்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பல பரிசுத்தவான்கள் நம்மோடு சொல்லும் போது அவங்கள்ட்ட கோபப்பட்டோம். இன்னைக்கு நான் நினைப்பேன், அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறனால ஏதாவது ஆதாயம் இருக்குதான்னு இன்னைக்கு நான் யோசித்து பார்ப்பேன். இல்லவே இல்லை. நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இல்லை. அவங்களுக்கு பணம் வராது, பொண்ணு வராது, செல்வம் வராது. இந்த ஆத்துமா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பாரத்தோடு தான் அவர்கள் உங்களிடம் வந்து சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால யாருக்குமே எந்த ஆதாயம் இல்லை. அதை உணர்ந்து கொண்டோம். பாருங்க, வேதத்தை வாசிக்கும் போது அறிந்தவுடன் பிரதர்ட்ட நான் போய் சொன்னேன், உண்மையிலேயே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுப்பதுதான் வேதத்தின் அடிப்படையில் அது சத்தியமா இருக்கிறது. அதுதான் வேதம் நமக்கு காண்பித்து தருகிற ஒரு வழி என்று சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இல்லவே இல்லை. நான் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன்னு சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணினேன். அவங்கள்ட்ட பேசி நம்ம ஒன்றும் ஜெயிக்க முடியாது. அவங்க பரம்பரை கிறிஸ்தவர்கள். நான் நேற்று வந்தவா, நான் எதுவும் பேச முடியாது. கர்த்தர் பேசட்டுன்னு விட்டுட்டேன். பாருங்க, வேதத்தை எடுத்து வாசித்தார்கள். இயேசு யோர்தான்லேருந்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறின அந்த சம்பவத்தை கர்த்தர் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தார். இயேசுவே செஞ்சு காட்டியிருக்கார் என்றால் நான் செய்கிறதிலே எந்தவித தப்பும் இல்லை. அவர் வாழ்ந்து காட்டியிருக்காரு. அவருடைய வாழ்க்கையின் அடிச்சுவடை பின்பற்றி நானும் வாழ வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து, என்றைக்கு எனக்கு மூழ்கி ஞானஸ்தானத்துக்கு டேட் கொடுத்தாங்களோ அதே டேட்டில் நானும் எடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து 2 பேரும் சேர்ந்து எடுத்தோம். ஹல்லேலூயா. உங்களை மனுஷன் யாரும் கட்டாயப்படுத்த வேண்டாம். தேவஜனமே, கட்டாயப்படுத்தக்கூடாது. இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் படிங்க. இதன் அறிவை, இதில் சொல்லப்படுற வேத வசனத்தின் அறிவை தேவன்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு பங்காளியாய் மாறுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? ஆமென்.